Hi guys, welcome back to the channel. This is Rahul. இன்னைக்கான வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு விசா ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. மெயின் இன்டேக் வச்சிருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி விசா யாராவது வச்சிருந்தீங்கன்னா, ப்ராசஸ் பண்றதுக்கு வச்சிருந்தீங்கன்னா, ஓவர் திங்கரா இருந்தீங்கன்னா, சப்போஸ் ஓவர் திங்கரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். மேபி உங்களுக்கு இதை பார்த்துட்டு நமக்கு ரிஜெக்ட் ஆயிருமா அப்படிங்கிற பயம் வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்காதீங்க, நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன இருக்குங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஓகே கைஸ், விசா ரிஜெக்ஷனை பத்தி யாருனாலையும் இப்படிதான் இதனால தான் ரிஜெக்ஷன் ஆயிருக்குன்னு கெஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி விசா வைக்கும் போது இப்படிதான் கண்டிப்பா வந்துருங்கிறது யாருனாலையும் ஷூரிட்டி கொடுக்க முடியாது. எந்த கன்சல்டிங் யாருனாலையும் கொடுக்க முடியாது. இதை மைண்ட்ல வச்சுக்கணும். எஸ், இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா 3 years கேப், தென் 10th 12th 2018 பாஸ்ட் அவுட் 91%. இவங்க எல்லாத்துலயுமே 90க்கு மேலதான் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. 10th 12th தென் காலேஜ் வந்து 91% CGPA. ஸோ இவங்களுக்கு தென் 3 years கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க, சிடிஎஸ் எம்ப்ளாயோ சம்திங். ஸோ இவங்களுக்கு ஏன்டா ரிஜெக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ரீசன் எங்களுக்கு தெரியாது. பட் ஐஆர்சிசிலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜ் படி பார்த்தீங்கன்னா டியர் போட்டு அவங்க நேம் போட்டிருக்காங்க. ஸோ ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் தட் யூ வில் லீவ் கனடா அட் த எண்ட் ஆஃப் யுவர் ஸ்டே. And in the section 216 IRCC based on your purpose to visit. ஸோ இது படி பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, கனடா விட்டு நீங்க வந்து வெளியே போக மாட்டீங்க படிச்சு முடிச்சு, அது வந்து கிளியாரிட்டி இல்லை அப்படின்னு தான் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கான எக்ஸாக்ட் ரீசன் நாங்க கெஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எஸ்ஓபி இவங்க ஆக்சுவலா எஸ்ஓபி வைக்கும் போது யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணல. இவங்க பாட்டுக்கு எஸ்ஓபி இவங்க ஓனாவே எழுதி வச்சுட்டாங்க. ஸோ எஸ்ஓபி வந்து இதுல ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் சொல்றாங்கிறது இந்த ஃபைல பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எங்க ஐஎல் ஸ்கோரும் 7.5, 10th 12th காலேஜ் மூணுமே 90% மேல, காலேஜ் வந்து 91% சிஜிபிஏ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க், கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட், அந்த இதுலயும் இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கான இதுல ஏன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஓபில பாத்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. நான் இந்தியா வந்துருவேன் எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. பட் அது சொன்னதை வந்து கரெக்டா சொல்லாம இருக்காங்களோன்னு எங்களுக்கு ஒரு ஃபீல். தென் இவங்க வந்து 1 year ஃபீஸ் பே பண்ணிட்டேன், தென் ஜிஐசி பே பண்ணிட்டேங்கிறதுக்கான இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் ஃபண்ட்ஸ் வைக்கல. ஆக்சுவலா கனடாக்கு லிக்விட் ஃபண்ட்ஸ் தேவையில்லை, பட் இருந்தாலும் வைக்கிறது சேஃப் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைல பார்த்தா அப்படிதான் தோணுது. தென் இவங்க எந்த பேக்ரவுண்ட் மணி இருக்குங்கிறது எந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே காமிக்கல. தென் இதுலயும் எஸ்ஓபில வந்து இவங்க மென்ஷன் பண்ண கிடையாது, நான் இந்த மாதிரி செகண்ட் இயர் ஃபீஸ்க்கான பேக்கப் ஃபீஸ் வச்சிருக்கேங்கிறது இவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ என்னோட கெஸ்ஸிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதனால தான் ரிஜெக்ட் ஆயிருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. தென் இவங்க செகண்ட் இயர் ஃபீஸுக்கான எந்த எவிடன்ஸோ எதுவுமே இவங்க தரல. ஸோ இதனாலதான் ரிஜெக்ஷன் ஆயிருக்குமோ எனக்கு தோணுது. ஸோ நிறைய பேருக்கு இன்பாக்ஸ்ல கேட்டீங்க, ப்ரோ 6 இருந்தா போதுமா ஐஎல்ஸ்க்கு, 6.5 இருந்தா போதுமா, 7 இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகுது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஐஎல்ஸ் வந்து விசா ரிஜெக்ஷனுக்கான மெயின் ரீசன் கிடையாது. அதோட நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல இதோட இன்னொரு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா எஸ்ஓபி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்க ரிஜெக்ஷன் நிறைய பேர்த்துக்கு ஆகுது. ஸோ இந்த ஆகாம இருக்குன்னா எஸ்ஓபி வந்து நல்லா பார்த்து நீங்களா எழுதுனாலும் சரி, வெளியே கொடுத்ததுனாலும் சரி, நல்லா வெயிட்டான எஸ்ஓபியா வைங்க. ஜஸ்டிபிகேஷனும் கரெக்டா கொடுங்க. சப்போஸ் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே வந்து மோஸ்டா இப்படிதான் எழுதுவீங்க, என் ஃபாதர் பிசினஸ் வச்சிருக்காரு, ஸோ நான் அங்க போய் படிச்சுட்டு வர போறேன், படிச்சுட்டு வந்துட்டு எங்க ஃபாதர் பிசினஸ் டெவலப் பண்ண போறேன், இதுதான் சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரியை அவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி கிளாரிட்டியா சொல்லுங்க. அது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதை படிச்சாலே தெரியும் எனக்கு இவ்வளவு பிசினஸ் இருக்கீங்க, எங்க டாடி பிசினஸ் டேக் ஓவர் பண்ண போறாங்கிறது எனக்கு ஷியோரிட்டியா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்டிபிகேஷன் கொடுங்க. இவங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இவங்களோட கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரிஜெக்ஷன் கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் போய் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நான் இங்க வந்து ஒரு கம்பெனில மறுபடியும் ஒர்க் பண்ணி
இந்தியாவில் இருக்கிற கம்பெனி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் ரீசனா இருக்குமோன்னு தோணுது. பட் இதுதான் ஆக்சுவல் ரீசன், ரொம்ப ஹானஸ்டா வச்சுட்டாங்க. ஸோ ஓகே, இதுவும் பெட்டர் தான். பட் இது எப்படி ஸ்ட்ராங்கா வைக்கிறதுன்னு ஒன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுல வைக்க போறாங்க. ஸோ மறுபடியும் எங்களுக்கு வீசா கிடைக்கும். சில பேர் கேக்குறீங்க 6 பேண்ட் போதுமா, 6.5 போதுமா, அப்புறம் எப்படி ப்ரோ 7.5 ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ ஆக்சுவல் ரிஜெக்ஷனுக்கான ரீசன் வந்து ஐஎல்ஸ் மட்டும் கிடையாதுங்கிறது ரொம்ப நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஐஎல்ஸ் மட்டுமே ரீசன் கிடையாது. அதை தாண்டி நீங்க படிச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்க கேப், இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தான் உங்களுக்கு மெயின் ரீசனா இருக்கும். தென் எஸ்ஓபி தான் மேஜரான உங்க விசால பிளே பண்ணும். எஸ்ஓபி கரெக்டா வைங்க. தென் உங்களுக்கான ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ராங்கா வச்சுங்கன்னா உங்க விசா வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். தென் இதை விசா வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பர்சனல் அட்வைஸ் கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சு விசா கிடைச்சிருக்கும், இல்லைன்னா உங்க கன்சல்டன்சி மூலியமா பண்றீங்க, ஆல்ரெடி விசா வச்சு கிடைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு ரெஃபர் பண்ணிட்டு அதுபடி வைக்கிறது தான் பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம எல்லா நெட்ல பார்த்துட்டு இப்படிதான் கொடுத்துருக்காங்கன்னு அந்த ஃபார்மேட் படி பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க என்ன பண்ணிருக்காங்கிறது அதை பார்த்துட்டு பண்ணுங்க. தென் நான் அதனோட அந்த ஐஆர்சிசில அனுப்பிச்ச மெசேஜ் வந்து இங்க நான் டிஸ்பிளே பண்றேன். ஸோ இது நீங்க படிச்சு பாருங்க. அதை முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்ல எங்காவது அட்டாச் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அட்டாச் பண்ண முடிஞ்சா அதை அட்டாச்மெண்ட் பண்றேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு த சேனல். ஏதாவது இந்த சேனல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கான அப்கிரேட் தான் இது. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என்னென்ன நான் தப்பு பண்றேன்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே கைஸ், இந்த நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.